இங்க ஒரு லாயர் காது கேட்காத வாய் பேச முடியாத ஒரு குற்றவாளிக்காக வாதாடுறாரு. சோ அவருக்கு உண்மையாவே காது கேட்காதுன்னு ப்ரூவ் பண்றதுக்காக வேணும்னு சீடியை மாத்தி கொடுக்குறாரு. அந்த சீடியை கோர்ட்ல போட்டதும் ஸ்பீக்கர்ல ஹை ஃப்ரீக்வன்சில சவுண்ட் வருது. அதை கேட்டு எல்லாருமே காதை புத்திக்கிறாங்க. ஆனா அந்த குற்றவாளி அவரோட தங்கச்சி மட்டும் எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லாம உட்காந்துருக்காங்க. சோ அதுவே அவங்களுக்கு உண்மையாவே காது கேட்காதுங்கிறது கோர்ட்டுக்கு ப்ரூவ் ஆயிடுது. அதுக்கப்புறம் லாயர் சீடி மாறிடுச்சுன்னு சொல்லி அந்த சம்பவம் நடந்த சிசிடிவி வீடியோவை கொடுக்குறாரு. அதுல ஒருத்தன் கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாம அந்த ஊமை பொண்ண படிக்கட்டுல தள்ளிவிட்டு கொன்னுடுவேன் செய்கில கையை காட்டுறான். அதை பார்த்தது தங்கச்சியை காப்பாத்தணுங்கிற அவசரத்துல பக்கத்துல இருந்த ஒரு பொருள் எடுத்து குத்தி இருக்கான். சோ ஒருத்தர் காப்பாத்தணுங்கிற எண்ணத்துல பண்ண தப்புக்கு பெரிய தண்டனையா இல்லாம அவரோட தண்டனையை குறைக்கணும்னு ஜட்ஜி கிட்ட வாதாடுறாரு. அதே மாதிரி அவளை குத்துன அடுத்த செகண்டே அவரோட தப்ப உணர்ந்து போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்லி செய்கை காட்டுறாரு. அது மட்டும் இல்லாம உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகவும் செய்கையில காட்டுறாரு. சோ அவளை காப்பாத்தவும் முயற்சி பண்ணிருக்காரு. அதை வீடியோல போட்டு காட்டி அதுக்கான அர்த்தத்தை ஜட்ஜி கிட்ட புரிய வைக்கிறாரு. ஆனா அந்த பொண்ணு இருந்த பதட்டத்துல அடுத்து என்ன செய்யறதுனே தெரியாம இருந்திருக்கா. அதனால அடிப்பட்டவனு இறந்து போயிருக்கான். சோ இதுல எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லாம நடந்த தவறுன்னு சொல்லி அவருக்காக வாதாடுறாரு. இதை கேட்ட ஜட்ஜஸ் இந்த லாயரை பாராட்டிட்டு அவரோட தண்டனையை 3 வருஷத்துல இருந்து 6 மாசமா மாத்திடுறாங்க. இப்ப இந்த ஊமை பொண்ணு சார்பா இந்த லாயர் வாதாடுறது சோசியல் மீடியால ஷேர் பண்ணி இந்த லாயர் பயங்கர ஃபேமஸ் ஆயிடுறாரு. அது மூலமா இவருக்கு ஏகப்பட்ட கிளைண்ட்ஸ் வராங்க. அதுக்கப்புறம் இவரோட இன்ஃபுளுன்ஸ்ல அந்த பொண்ணுக்கு ஸ்காலர்ஷிப் ரெடி பண்ணி 10 லட்சத்துக்கு செக் வாங்கி கொடுக்குறாரு. அந்த பொண்ணு அந்த செக்கை வாங்கினது பார்த்தா இவங்க அண்ணனை மாட்டி விட்ட அதே கம்பெனில இருந்து தான் ஸ்பான்சர் வந்திருக்கு. சோ அந்த பொண்ணுக்கு அவங்க அண்ணனை மாட்டி விட்ட கம்பெனில இருந்து கை நீட்டி காசு வாங்க பிடிக்காம அந்த செக்கை கிழிச்சு போட்டு போயிடுறா.